வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, BKN தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்று அதிகாலை பூநகரி நல்லூர் மகாவித்தியாலயத்தின் மாணவியொருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக தெரிய வருவதாவது, பூநகரி நல்லூர் மகாவித்தியாலயத்தில் காப்போத்த சாதாரண தரத்திலே கல்வி பயின்று வந்த ஜெகதீஸ்வரன் சரணிகா என்ற மாணவி இன்று அதிகாலை உயிரிழந்திருக்கிறார். இந்த மாணவி சிறு வயசில் இருக்கின்ற போது அவருடைய கண்ணில் ஏற்பட்ட உபாதை காரணமாக வைத்தியசாலைக்கு அவருடைய பெற்றோர் அழைத்து செல்கிறார்கள். இந்த வைத்தியசாலை பூநகரி வைத்தியசாலை என குறிப்பிடப்படுகிறது. இந்த வைத்தியசாலையில் அந்த பிள்ளைக்கு அளிக்கப்பட்ட வைத்திய செயற்பாடுகளின் பின் அந்த பிள்ளையினுடைய ஒரு கண் முற்றாக பார்வை இழக்கிறது. அதன் பின் அதற்கான ஒரு பார்வையற்ற மாற்று கண் பொருத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதன் பின் ஒற்றை கண்ணுடன் வீடு திரும்பிய ஜெகதீஸ்வரன் சரணிகா என்ற மாணவி தன்னுடைய தாழ்வு மனப்பான்கை மறந்து கல்வி செயற்பாடுகள் மற்றும் ஏனைய செயற்பாடுகள் சிறப்பாக துலங்கிய இந்த மாணவி பூநகரி நல்லூர் மகாவித்தியாலயத்தில் கடந்த காப்போத்த சாதாரணதர பரீட்சையிலே சிறந்த முறையில் பரீட்சையினை எழுதிவிட்டு அதற்கான சிறந்த பெறுபேறுகள் கிடைக்கும் என தன்னுடைய அதிபர் ஆசிரியர்களுக்கு கூறிய வகையில் பரீட்சை பெறுவதற்காக காத்திருந்த இந்த வேளையில் கண் சிகிச்சைக்காக யாழ் போதன வைத்தியசாலைக்கு பெற்றோர்களால் அழைத்து செல்லப்பட்டு அங்கே வைத்தியசாலையில் சில நாட்கள் அங்கே தங்கியிருந்திருக்கிறார். தொடர்ந்து தங்கியிருந்த அந்த ஜெகதீஸ்வரன் சரணிகா என்ற மாணவிக்கு நடத்தப்பட்ட கண் சிகிச்சையின் பின்னர் கண்ணிலிருந்து வெளியேறிய குருதிப்பெருக்கு காரணமாக அவர் இன்று அதிகாலை உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகிறது. எனவே இவர்களுடைய பெற்றோர் மிகவும் வறிய குடும்பத்தில் இருக்கிறார்கள். அவருடைய தந்தையார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் தாயார்தான் இந்த பிள்ளைகளை சிறந்த முறையில் வளர்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் ஆரம்பத்தில் கண் வருத்தத்திற்காக வைத்தியசாலைக்கு சென்று ஒரு கண்ணை இழந்த ஜெகதீஸ்வரன் சரணிகா என்ற மாணவி இன்று யாழ் போதன வைத்தியசாலைக்கு சென்று உயிரையே பறிகொடுத்திருக்கிறார். இவருடைய உயிரிழப்பானது பூநகரி பிரதேசத்தில் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அவருடைய வெற்றுடல் இன்றைய தினம் அவருடைய இல்லத்துக்கு வருமென குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்றி.